வெயிலுக்கு இதமாக உடம்ப குளிர்ச்சியாக்க நீர்ச்சத்து நிறைந்த பீக்கங்காய் மசாலா கிரேவி தான் செய்ய போகிறோம். பீக்கங்காயை வச்சு இவ்வளோ ருசியாக நீங்கள் இதுவரை செஞ்சுருக்க மாட்டீங்க. பீக்கங்காய் கிரேவியில் இந்த 2 பொருள் சேர்த்தா போதுங்க, சுவை வேறு லெவலாக இருக்கும். அது என்னென்னு வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிவின் சுவை. ரெசிபி செய்ய 2 பீக்கங்காய் எடுத்துக்கலாம். அதனோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 350 கிராம். இதுபோல் பீக்கங்காயோட தோலை மட்டும் லேசாக சீவி எடுத்துக்கலாம். ரொம்ப தடிமனாக இல்லாமல் லேசாக சீவிக்கலாம். அப்போ தான் நாம் சேர்க்குற மசாலா எல்லாம் காய்க்குள்ளே நல்லா இறங்கி வரும். சீவுனதுக்கு அப்புறம் அதோட 2 பக்க ஓரங்களையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன துண்டாக எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஒரு வேளை கசப்பாக இருந்தால் அந்த காயை நம்ம பயன்படுத்தக்கூடாது. காயை கொஞ்சம் பெரிய துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நறுக்குனா சரியாக இருக்கும். பீர்க்கங்காயை தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலை சேர்க்கும்போது இந்த ரெசிபிக்கு நல்லா சூப்பரான சுவையும் நல்ல திக்னஸும் கிடைக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் அதிகமாக இருந்தால் 5 வெங்காயம் வரைக்கும் சேர்த்துக்குங்க, சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும். இதனுடன் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரை மூடி வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பை ஆன் செஞ்சுட்டு ஒரு பாத்திரம் அல்லது ஒரு வாணலி எடுத்து வச்சுக்கலாம். வாணலி நல்லா சூடாகி வந்துருச்சு. இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா சூடாகி வந்துருச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது பொரிந்து கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு பொன்னிறமாக சிவந்து வரட்டும். கருகிவிட்டால் மசாலாவின் சுவை மாறிவிடும். எனவே அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கலாம். பொரிந்து கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா சிவந்து வந்துருச்சு. இப்போ ஒரு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாயை கூட்டி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. இது குழம்புக்கு நல்ல கூடுதலான சுவை கிடைக்கும். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வரும் வரை வதக்கிக்கலாம். வெங்காயம் நன்கு வதங்கி கண்ணாடி பதம் வந்துருச்சு. ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதனோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போய் நல்லா மனம் வந்துருச்சு. இப்போ அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பெரிய பழுத்த தக்காளியை எடுத்து பொரிய நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம தக்காளி வதங்க தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். பத்தலைனா அப்புறமா சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பிறகு தக்காளி நல்லா குழஞ்சி வரும் வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். இந்த தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு நாம் நல்லா வதக்கிக்கணும். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். எவ்வளவு காரம் தேவையோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா அதுக்கு பதிலாக 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். வகைகள் சேர்த்த பிறகு தக்காளி நல்லா வெந்து நல்லா குழஞ்சி வந்துருச்சு. நம்ம துண்டுகளாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற பீக்கங்காயை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்த பிறகு தக்காளியோட நல்லா ஒன்று சேர்ந்து வரும் வரைக்கும் நல்லா கலந்து விடலாம். கையில் இப்போ தண்ணீர் எதுவும் சேர்க்கக்கூடாது. அது நல்லா வதங்கி அதில் இருக்கிற தண்ணீரே போதும், நல்லா வேகட்டும். அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கலாம். பீக்கங்காய் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அதை ஒரு மூடி போட்டு மூடி 3 நிமிஷம் மிதமான தீயில் வேக வச்சுக்கலாம். நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்க, காய் இப்போ நல்லா தண்ணீர் விட்டு வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் 100 ml அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். பீக்கங்காயில் ஏற்கனவே தண்ணி இருக்கிறதுனால அந்த அளவு தண்ணீரே போதுமானது. சேர்த்து ஒரு முறை நன்றாக கலந்து விட்டு மீண்டும் மூடி போட்டு 5 நிமிடம் மிதமான தீயில் வேக வச்சுக்கலாம். நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். பீக்கங்காய் தண்ணீர் விட்டு மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மசாலா விழுது சேர்த்துக்கலாம். இதில் ரகசிய பொருளான வேர்க்கடலையும் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால கிரேவி நல்லா திக்காக ருசியாக கிடைக்கும். கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இங்கே கிரேவி இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால பார்த்து சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு மீண்டும் மூடி போட்டு மூடி பச்சை வாசனை போக 3 நிமிடம் வேக வைக்கலாம். வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால கிரேவியை அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது. 3 நிமிடம் மட்டும் கொதிச்சா போதும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மூடியை திறந்துக்கலாம். கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு நல்ல வாசனையோட சூப்பராக வெந்து வந்துருச்சு.
இப்போ பொடியான இருக்கணும் கொத்தமல்லி இலை தூவி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொத்தமல்லி இலை தூவி நல்லா கலந்து விடும்போது கிரேவிக்கு சூப்பரான சுவை கிடைக்கும். கொத்தமல்லி இலை தூவி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை அணைச்சிக்கலாம். ரெசிபி 5 பேர் சாப்பிடலாம். உங்களுக்கு எத்தனை பேர் சாப்பிட கிரேவி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அளவுகளை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க. பீக்கங்காய் கிரேவி சூடான சாதம், அப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது சுவை அற்புதமாக இருக்கும். சத்தும் நார்ச்சத்தும் நிறைந்த பீக்கங்காய் உடல் சூட்டை தணிப்பதோடு செரிமானத்தை சீராக்கி நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்க உதவுகிறது. வெயிலுக்கு இது போல நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகளை அடிக்கடி சமைச்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நிறைந்த இந்த பீக்கங்காய் கிரேவியை நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு உங்களை ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டிவின் சுவை சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. இதுவரை என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கலாங்களா?